கோடை வெயிலை எப்படி சமாளிக்கலாம் என்பது குறித்து காரைக்கால் மக்கள் தெரிவித்த கருத்துக்களை மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். காரைக்காலில் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகரிச்சுட்டு வருது. அதனால் மக்களுக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தி ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. அதனால் சின்ன பசங்க, பெரியவங்க, வயசானவங்க ரொம்ப சேஃபாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த பசுமை புரட்சின்னு சொல்லிட்டு இந்த சிக்னலில் போட்டிருக்கிறாங்க, அது ஒரு படுதா மாதிரி போட்டிருக்கிறாங்க. அதை இந்த கேட்டு ஒவ்வொரு கேட்டுக்கும் போட்டால், ஏன்னா சாதாரணமாக ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் கேட்டுக்கு போடுறாங்க. இதெல்லாம் அங்கேயும் செஞ்சாங்கன்னா மக்கள் ஒரு பெரிய பலனடைவாங்க. அது மட்டும் இல்லை, காரைக்கால் அரசாங்கமும் புதுவை மாநிலமும் சேர்ந்து இதுக்கு ஒரு நல்ல தீர்வு எடுக்கணும். அதை வேண்டுகோளாக கேட்டுக்கொள்கிறேன். எல்லோரும் ஜூஸு, இளநீ இந்த மாதிரி குடித்து உடம்பை சரியான மனநிலையில் வச்சுக்கணுங்கிறது பொதுமக்களாக என்னுடைய கருத்து. மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னொன்று கேட்டாக்க மக்களுக்காக தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் ஏதோ அமைக்கும்படி மிக தன்மை கேட்டுக்கிறேன். என்றும் இந்த வருஷம் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்குது. வெயில் தாக்கத்தில் மக்கள் வயசானவங்க ரொம்ப பெரும்பாலும் வீட்டிலேயே இருக்குன்னு ஆசைப்பட்றேன். இதுக்காக அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறேன். காரைக்காலில் ரொம்ப கடுமையான வெயிலாக தான் இருக்குது. மற்ற ஊரில் கம்பேர் பண்ணும்போது கடல் இருக்குன்னு தான் பேர், ஆனால் இங்கே மிக கடுமையான வெயில் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய ஆபத்தாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் இயற்கை பானங்களை, இளநீர் மற்றும் வெள்ளரி பிஞ்சு இந்த மாதிரி இயற்கையாக கிடைக்கக்கூடிய பொருட்களை நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது. வயசானவங்க பொதுவாக இந்த வெயில் நேரத்தில் ஒரு 11 மணிக்குலேருந்து மத்தியானம் 2-3 மணி வரைக்கும் இந்த வெயிலில் வராமல் இருக்கிறது ஒரு பாதுகாப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். காரைக்காலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கடுமையாக தெரியுது. மற்ற ஊர்களை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கடுமையான வெயிலுக்கு இருக்குது. ஸோ பொதுமக்கள் இப்போ ஜாக்கிரதையாக இருக்குன்னு தான் என்னுடைய கருத்து. வெயில் தர்க்கம் அதிகமாகவே இருக்குது. இல்லை, கொஞ்சம் வயசானாலாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். ரெண்டாவது, குளிர்ச்சியான பொருட்கள் சாப்பிடணும். மோர், தயிர் இந்த மாதிரி சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம். ஆனால் கடுமையான வெயிலாக தான் இருக்குது. இப்போ எனக்கே வயசு 77 வயசாகுது. ஏதோ என் உடம்பு தாங்கிறதால ஒரு அளவு ஓடிக்கிட்டு இருக்குது. சில பேருக்கு ரொம்ப முடியாமல் போயிடுது. என்ன செய்ய முடியும்? அக்கினி நட்சத்திரத்துக்கு முன்னாடியே எப்படி இருக்குது, இதுக்கு பிறகு எப்படி இருக்கோ சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்ம உடம்பை நம்ம தான் பாதுகாத்துக்கணும், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்த இந்த வெயில் காலத்தில் எல்லில் நிலையை வேறு இந்த வருஷத்தில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதனால் மூத்தவர்கள்லாம் அந்த காலை 11 மணிலேருந்து சாயந்தரம் 3 மணி வரைக்கும் வெளியில் செல்வதை தவிர்த்து குளிர்ச்சியான பானங்களை சாப்பிட வேண்டும். நொங்கு, இளநீர் போன்ற பானங்களை சேர்த்து, அதேமாரி வெளியில் செல்லும்போது தலைக்கவசம் அணிந்து செல்வது நல்லது. வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் எல்லாருமே தண்ணி அதிகமாக குடிங்க. ஃப்ரூட்ஸ் நிறையா எடுத்துங்க. ஜூஸ் ஐட்டம் அது மாதிரிலாம் நிறையா எடுத்துங்க. இதுதான் என்னோட கருத்து. காரைக்காலில் கடும் வெயிலாக தான் இருக்குது. மக்கள் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால் இளநீர், ஜூஸ் வகைகள் அருந்தினா நல்லாயிருக்கும். இன்னும் காரைக்கால் கவர்மெண்ட் சார்பாக அங்கங்கே தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் அமைச்சாக்கா இன்னும் சிறப்பாக இருக்கும். இப்போ ராம்நாட்டிலேருந்து வரேன். ராம்நாட்டில் இதை விட அதிகமான வெயில் இருந்தாலும் இப்போ இங்கே பார்க்கல அதே அளவுக்கு தான் இருக்க மாதிரி இருக்குது. என்னோட இது இங்கே எப்படின்னா, நிறையா நீர்மோர் நிறையா குடிக்கிறேன். தண்ணீர், எலுமிச்சை கலந்த தண்ணீர் குடிக்கிறேன். ஓரளவுக்கு சன்கிளாஸ் தண்ணியெல்லாம் முடியாதவங்க தொப்பி போட்டுக்கலாம், கர்ச்சீப் கட்டிக்கலாம். இதுதான் இந்த கோடையிலேருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கான சரியான வழி. எல்லோரும் நல்லா இருக்கணும். வெயிலில் 120 டிகிரி வெயில் அடிக்குது, தாங்க முடியல. எங்களாலே தாங்க முடியல, சின்ன வயசில் தாங்க முடியல. வயசானவங்களும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு தெரியல. ஆனால் இந்த நேரத்துக்கு நல்ல இளநீர் நிறைய சாப்பிட்ணும், நல்லா நுங்கு நிறைய சாப்பிட்ணும், நல்லா நீராற தயிர் ஊற்றி நல்லா சாப்பிட்ணும். சாப்பிட்ட உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். கோடை வெயிலை எவ்வாறு சமாளிப்பது தொடர்பாக ஈரோடு மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது மக்கள் பார்வை பகுதியில் பார்க்கலாம். ஈரோடுல வெயில் ரொம்ப சுட்டெரிக்கிற மாதிரி இருக்கு. வெளியவே வர முடியல. இப்போ இதை நம்ம சரி பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, நொங்கு, இளநீர் இந்த மாதிரி எல்லாம் நம்ம சாப்பிடணும். தண்ணி அதிகமா குடிக்கணும். வெயில்ல அதிகமா போறத தவிர்த்துக்கணும். சன்ஸ்கிரீன் இந்த மாதிரிலாம் போட்டு ஃபேஸை டேன் ஆகாம பாத்துக்கலாம். வெயில கட்டுப்படுத்துறதுக்கு நம்ம ஒண்ணும் பண்ண முடியாதுன்னா, மதியம் டைம்ல வெளியில வராம கொஞ்சம் வீட்டுக்குள்ள இருக்கலாம். அப்புறம் கொஞ்சம் குளிர்ச்சா ஏதாச்சும் சாப்பிடலாம், செய்யலாம். இந்த மாதிரி தானே ஏதாச்சும் பண்ண முடியும். ஏன்னா வெயில் இந்த வருஷம் மழைன்றதே சுத்தமா கிடையாது. அதனால ஈரோட்டில் போன வருஷம் விட இந்த வருஷம் ஜாஸ்தியாக தான் இருக்குது வெயில். இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. மழை எது பெஞ்சா மட்டும் தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி பிறக்கும். கோடை வெயிலில் மோர், இளநீர் இது மாதிரி குடித்து நம்மளுடைய கோடை காலத்தை இது நிற்கலாம். ரெண்டாவது, மக்கள் 12 மணிலேருந்து ஒரு 4 மணி வரையும் வெளியில் வராமல் வீட்டுக்குள்ளே தற்காத்துக்கணும். வெப்பத்திலிருந்து தண்ணிக்க முடியும். நம்ம வெப்பத்திலிருந்து பாதுகாத்துக்கொள்ளலாம். இது என்னோட ஐடியா. அது இருக்கத்தான் செய்யும். அவங்களும் அது மாதிரி ஓய்வு எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும். வெயில் அதிக நேரம் சுற்றுறது அவங்கள பாதிக்கும் உள்ளாகும் என்று தெரியுது.
நீர் ஆகாரம் சாப்பிட்லாங்க. வெயில் டைமில் காலையில் முன்னாடியே நம்ம வேலையை முடிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பு ஆரோக்கியமாக பார்த்துட்டு நீர் சத்து உள்ள உணவுகளை சாப்பிட்டா நல்லாயிருக்கும். வெயில் இதிலேருந்து தப்பிச்சுக்கலாம். ஆமாங்க, மரம் எல்லாம் நிறைய வெட்டிட்டாங்க. அதனால ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது. அதனால மரங்களை வளர்த்தோம்னா கொஞ்சம் மழை பெய்யும், நல்லாயிருக்கும். ஆமாங்கடா, எல்லா ஈரோட்டை சுற்றி எல்லா ரோட்லேயுமே மரத்தை வெட்டிட்டாங்க பூரா. அதுதான் வெயில் இவ்வளோ அதிகமாக இருக்கிறதுக்கு காரணமே. தண்ணி எடுத்துக்கோங்க, எல்லாரும் ரெகுலராக தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி நிறையா குடிங்க. மோர் இதெல்லாம் காலையில் வெறும் வயிற்றுல குடிச்சு பழகுங்க. முடிஞ்ச அளவுக்கு தர்பூசணி, நீர்க்காய்கள், இது கனிகள் அந்த மாதிரி இருக்கிறத வீட்டில் வாங்கி வச்சுட்டு ரெகுலராக குடிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகும். வெயிலின் தாக்கத்தை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். வெயில் போகிறோம், இங்கே நின்றுட்டு இருக்கேன். வெளியில் போகவே முடியல. 104 டிகிரிக்கு மேலே அடிக்குது. ஒன்றும் பண்ண முடியல. இன்னும் அக்னி வேறு ஸ்டார்ட் ஆகுது. இன்னும் 8 நாள் தான் இருக்குது. என்ன பண்ணுறோன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நானும் தர்பூசணியும் அதையும் இதுவும் சாப்பிட்ருந்தாலும் ஒன்றும் முடியல. இந்த போன வருஷத்தோட இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது வெயில். என்ன பண்ண எவ்வளோ அதிகம்னு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப அதிகமாக தான் இருக்குது போன வருஷம் காட்டில். இதுக்காக நீர் மோர், அந்த மாதிரி மோர் ஐட்டம், இந்த கூலிங்கான காய்கறி, இந்த மாதிரி பழங்கள் சாப்பிடலாம். இந்த மாதிரி செஞ்சு தான் நம்ம சூட்டை தணிச்சுக்கோங்க. இல்லை தண்ணி தானே, ஃபுல்லாக தண்ணி சாப்பிட்லாம். இளநீ சாப்பிட்றது புரியுதுங்களா, மோர், அந்த கம்பங்கூழ் இந்த மாதிரி சாப்பிட்டு தானே. ரொம்ப வெயில் முடியாமல் இருக்குண்ணே. விட போன வருஷம் கூட இந்த டைம் அதிகமாக இருக்குண்ணே. ஈரோடு தான் நம்பர் 1ன்னு நினைக்கிறேன். வெயில் அதிகமாக இருக்குது. தண்ணி தான் அதிகமாக குடிக்கிறதுண்ணே. என்ன பண்ணுறது, கரும்பு ஜூஸு இந்த மாதிரி சாப்பிட்றோம்.